யாரெல்லாம் தைரியமாக ஆமேன் சொல்லுகிறோ, யோவான் 16:20 உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் புலம்புவீர்கள், தனியாகவும் புலம்புவீர்கள், குடும்பத்தோடு சேர்ந்து புலம்புவீர்கள், உறவினர்களோடு சேர்ந்து புலம்புவீர்கள். தைரியம் இருந்தா ஆமேன். ஆமேன் சொன்னவர்கள், மீண்டும் சொல்லுகிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இவ்வளவு துணிச்சலோடு ஆமேன் சொன்னீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை பார்த்து கேலி செய்யும், உங்களை பார்த்து சிரிக்கும். இதெல்லாம் ஒரு பொழப்பா என்றும் கேட்கும். தைரியம் இருந்தா இப்படி ஆமேன் சொல்லி மீண்டும் துணிச்சலோடு ஆமேன் சொல்லுகிறீர்கள் என்றால் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், யோவான் 16:20 நீங்கள் துயருறுவீர்கள், குடும்பம் துயருறும், துன்பங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், சிலுவைகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். தைரியம் இருந்தால். ஆனால் உங்கள் துயரம் கேட்கல, மகிழ்ச்சியாக மாறும். ஆமென், ஆமென். இன்னைக்கு யாரெல்லாம் அழுதுகிட்டே வந்தீங்களோ, உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆமென்னு சொல்லி பாருங்க, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். துன்பத்தை கண்டு ஓடி விலகி நடுங்கி பதுங்காதீர்கள். ஆமேன் சொல்லி பாருங்கள், ஆமேன் தைரியமாக சொல்லி பாருங்கள். ஆண்டவர் துன்பங்களை தாங்குவதற்கான வழியை காட்டுவார், துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் காட்டுவார். ஆமேன்.